அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் வந்து ரொம்ப ஒரு வீட்டில் இருக்க நாய்க்கு ஒரு சம்பவம் ஆயிடுச்சுங்க. ஒரு சேட் நியூஸ் தான் இது. அதான் இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப சோகமான நாள்னு தான் சொல்லணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது 2 நாய் வந்து நம்ம வீட்டுக்கு வெளியிலே வந்து இருக்கும். சாப்பிட்டுட்டு நம்ம போகிறத சாப்பிட்டுட்டு வெளியிலே தான் இருக்கும். இப்போ இது மட்டும்தான் இருக்குது பாருங்கள். இதுவே கோலத்து மேலே படுத்து 2மே கோலத்தை விளையாண்டுக்கிட்டு டெய்லி கோலத்தை வந்து அழிச்சு விட்ருங்க. நான் வந்து சொல்லுவேன், நீ என்ன கேட்க மாட்டியா, கோலத்தில் தான் படுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் சொல்லிட்டு இருப்பேன். ஆனால் இப்போ ஒரு ஆள் தான் இருக்குது, இன்னொரு ஆள் இல்லை பாருங்கள். இன்னொன்றுக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு சின்ன வாய்க்கால் இருக்குது மெயின் ரோட்டில். தண்ணி குடிக்க போணுச்சா இல்லை எதுக்கு போணுச்சுன்னே தெரியலங்க. தண்ணியில் வந்து விழுந்து பாதி வெளில வந்துருச்சு, பாதி வந்து சேரில் மாட்டிக்கிச்சு. இது பழைய வீடியோ. இங்கே 2 பேரும் எவ்வளோ அழகாக பிஸ்கெட் போடுறத சாப்பிட்டுக்கிறாங்க பாருங்க. 2 பேரும் பிரியாமல் தான் வந்து இருப்பாங்க. இவங்க அம்மா அந்த 2 குட்டி மட்டும்தான் போட்டுச்சு. இப்போ வந்து செகண்ட் டைம் குட்டி போட்டிருக்கா. அதனால அந்த பிரச்சனை தான். அது வந்து அந்த வாய்க்கால் பக்கத்தில் புதுசாக வீடு கட்டுறாங்க. அங்கே குட்டி போட்டுட்டு அந்த குட்டியை பாதுகாத்துட்டு இருக்கிறதுனால இங்கே அதிகமாக வர்றதில்லை. இது அவங்க அம்மாவை தேடி தேடி அங்கே ஓடுறது. இது என்ன பண்ணிடுச்சு, விழுந்துருச்சு தண்ணியில், சேத்துல. ஆளை காணுமேன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் காலையிலேருந்து காணுமேன்னு சொல்லிட்டு நான் தேடிட்டு போகிறப்போ அங்கே அந்த மாதிரி இருந்துச்சு. 3 பசங்க விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க வந்து கயிறு கட்டி ஏதோ பிடிச்சி இழுத்தாங்க. ஆனால் அது காப்பாற்ற வராங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அது பயத்தில் அலண்டு போய் அப்படியே பயங்கரமாக கத்துது, குலைக்குது. அப்புறம் அப்படியே எங்கள் பக்கத்தில் மணலில் வந்து ஒரு சாக்கு போட்டு அதில் போட்டுட்டானுங்க அந்த பசங்க. அப்புறம் அங்கே இருந்தவங்க எல்லாரும் ஈரம் காய்ஞ்ச உடனே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கிட்டையே போக விடலை. யாரை பார்த்தாலும் குலைச்சி பயந்து மிரண்டு போயிருந்துச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல. சரியாயிடும், அது வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அது சரியான பிறகு நடந்து இங்கே தான் வரும், எங்கேயுமே போகாது. இந்த தெருவை விட்டு எங்கேயுமே போகாது. எங்கள் வீட்டில் ஏற்ற வீட்டு ஆன்ட்டி சாப்பாடு போடுவாங்க. 2 வீட்லேயும் மாற்றி மாற்றி சாப்பிட்டுட்டு அவங்க வீட்டு படியில் நம்ம வீட்டு படியில் மாற்றி மாற்றி தாங்க படுத்துருக்கோம். பார்க்குறேன் அடுத்த நாள் காலையிலையும் காணும். என்னடா அது, காலையில் நைட்டு ஃபுல்லாகவும் காணும். காலையில் கேட்டு திறந்தோடனே உடையாருவாங்க. ஏதோ அவங்களுக்காக தான் நம்ம வரோம் ஃபுட்டு போட நினச்சிக்கிட்டு காணும். சரி பார்க்கலாம், எக்ஸாமு பிள்ளைங்களுக்கு, அதனால் அமுச்சு விட்டுட்டு என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு இருந்தேன். என்ன சோகம், புக்கெடுமா கற்றுக்கிட்டி, புக்கெடுங்கடா. கொஷின் ஆன்சர் ஒரு டைம் ரிவிஷன் பண்ணுங்க. எடுங்கடா பட்டு, ஓடுறா எடுறா புக்கை. இங்கே பாரு, தூக்கம் நீ வந்து உட்காந்தே இருந்தால் தூக்கம் கலையாது. எல்லாம் பண்ணக்கூடாது. எந்திரி, இந்த 1 வீக் தான் உனக்கு எக்ஸாம் இருக்குது. எந்திரிடா. பட்டுக்குட்டி இல்லை, செல்லக்குட்டி இல்லை, தங்கக்குட்டி இல்லை. எந்திரிங்கடா சாமி. அப்புறம் வீடியோவில் எடுத்து போட்டுருவேன். ஏந்திரு நீ ஏஞ்சி உட்காந்து போட்டி. பத்மினி மேம் புக்கு எடுறா. பேகு சூப்பராக இருக்குது பாரு. பேகு என்ன அழகாக இருக்குடா. பிங்க் கலர் பிடிச்ச பேகு, பிடிச்ச கலர். எழுவாயை கண்டறிந்து வட்டமிடுக. கண்ணன் படம் மறைந்தான். ஆன்சர் என்னம்மா? பூங்கோதை பள்ளி சென்றாள். ஆன்சர் என்ன? பசு புல் மேய்ந்தது. ஓகே, இதான் எழுவாய். ஓகே, ஒரு சென்டென்ஸோட ஸ்டார்டிங்கில் இருக்கிறதா எழுவாய். பயனிலையை வட்டமிடுக. அவர் சிறந்த மருத்துவர் தான் பயனிலை. நேற்று அழகன் ஊருக்கு சென்றான் அப்படிங்கிறது தான் பயனிலை. புலி உரிமையது. ஆண்பாலை எடுத்து எழுதுக. வந்தது, படித்தான், வீடு, அவள். ஆன்சர் என்ன? படித்தான். குயவன், மின், மாணவி, நாய். குயவன். வெரி குட். உள்ளரங்க விளையாட்டுகளின் பெயர்களை எழுதுக. கரும்பு தின்ன கூலியார். பழமொழியின் பொருள் யாது? கூலி தேவையில்லை. ஓகேவா? தூக்கம் களையவில்லை. அதுக்கப்புறம் சமையல் பார்த்தீங்கன்னா, சாம்பார், வெண்டைக்காய் பொரியல் தான் நான் வந்து செஞ்சிருந்தேன் லஞ்ச் பாக்ஸ்க்கு பசங்களுக்கு கொடுத்து அனுப்புறதுக்கு. நான் வந்து முதல் நாள் ஈவினிங் இது நடந்துச்சு நம்ம வெளியில் இருக்க நாய்க்கு. நான் அப்புறம் வந்து வீட்டுக்கு வந்து பாப்பா அவங்க அப்பா கிட்ட நான் தான் சொன்னேன், அவங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி தெரியுமா, அப்படி ஆயிடுச்சு, 3 பசங்க தான் வந்து அதை காப்பாற்றி மணலில் போட்டிருக்காங்க அப்படின்னதும் உடனே போய் பார்த்துட்டு வந்தாங்க. பாப்பா அவங்க அப்பாலாம் பார்த்துட்டு வந்தாங்க. போயிட்டு
சரி ரொம்ப குளிரில் நடுங்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்கெட் போட்டுட்டு வந்துட்டாங்க. கொஞ்சம் வந்துடும், கொஞ்சம் காலையிலலாம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் காலையில் தான் தேடுறேன், ஆனால் வரல. ஆனால் டக்குன்னு போய் பார்க்க முடியல நம்மளால். இந்த இன்னொரு நாய் மட்டும்தான் வந்து படுத்திருக்கு. ஆனால் அதுவும் ஒரு இடையில இடையில காணாப்படுது, ஓடி ஓடி பார்த்துட்டு வருது போல இருக்கு. சாம்பார் சாதம் தான் நான் வச்சுருந்தேன் பசங்களுக்கு. நான் அப்படியே கிளறி வச்சுடுவேன். சாம்பார் வந்து கொஞ்சம் மேலே ஊற்றிப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் கிளறி வச்சுருவேன். அவங்களுக்கு பிடிக்காது. மோஸ்ட்லி சின்ன பசங்களுக்கு அந்த வெரைட்டி மாதிரி கொடுத்தா தான் லைக் பண்ணுவாங்க. ஒரு டென்ஷன் இல்லாமல் சாப்பிடுவாங்க இல்லையா, அது ஊற்றணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நான் இப்படி வச்சிடுறது. கேரட் வந்து அதிகமாக வந்து கொடுக்கணுங்கிறதுனாலே போட்டிருந்தேன். ஆனால் வெப்பந்தாங்க பேருக்கு, சாப்பிட்டுட்டே வரமாட்டாங்க. எப்படியாவது மேம் சாப்பிட வைப்பாங்கன்னு தான் நான் வைக்கிறது. பொரியல் இருக்கணும், காய் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்த்தியாக வெறும் ரைஸ் மட்டும் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு அவங்க மேம் சொல்லுவாங்கன்னு வந்து சொல்லுவாங்க. இந்த முட்டையை கூட பாதி தான் சாப்பிட்டு வரவங்க பாதி எடுத்துகிட்டு வருவாங்க. எப்படியாவது சாப்பிட்டுட்டோம், நம்ம வந்து நம்ம மனசு திருப்திக்காக நம்ம வச்சிரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வைக்கிறதே. ஒரு நேரம் சாப்பிட்டு வந்துட்டாங்கன்னு சொன்னால் சந்தோஷமாக இருக்கும். அதனால் அப்புறம் பசங்களையும் வந்து நம்ம ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு வந்து அமுச்சு விட்டாச்சுங்க. அமுச்சு விட்டதுட்டு அப்புறம் கொஞ்சம் பாத்திரம்லாம் அதிகமாக இருந்துச்சு, எடுத்து போட்டு கொஞ்சம் கழுவிட்டு இருந்தேன். சொல்லிட்டு போனாங்க பாப்பாவோட அப்பா, என்னென்னு போய் பாரு, பிஸ்கெட் எல்லாம் எடுத்துகிட்டு போய், எல்லாமே வாங்கி எப்பயுமே இருக்கும் வீட்டில் பிஸ்கெட். அதுங்களுக்குன்னே நாங்கள் வந்து டைகரு, பார்லிஜி வந்து வாங்கி வைக்கிறதுங்க. குட்டிலேருந்தே வாசலில் இருக்காங்க. வீட்டுக்குள்ளெல்லாம் நாங்கள் வந்து வளர்க்கலை, ஏன்னா எனக்கு அந்த அனுபவம் கிடையாது. நாயெல்லாம் நான் வளர்த்தது கிடையாது. வெளியிலே தான் இருப்பாங்க, நாங்கள் சாப்பிட்றத போடுவோம், அவ்வளோதான். பாதி பாத்திரம் கூட கழுவுடைய மனசே கேட்கல. சரி என்ன வரவே இல்லை, சரி போய் பார்ப்போன்னு சொல்லிட்டு நான் அப்படியே வேலையை அப்படியே போட்டுட்டு நான் போய் பார்த்தேங்க. என்னை பார்த்தோன்னே ஒரு சவுண்டு அப்படியே ஒரு மாதிரி விட்டுது பாருங்க. எனக்கு மனசே அப்படியே கலங்கி போயிடுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் எந்திரிக்கவே முடியல, அசைய கூட முடியல. அப்படியே படுத்திருந்துச்சு. இந்த போட்ட இடத்துலயே படுத்திருக்குங்க. கொஞ்சம் கூட மூமெண்ட்டே இல்லை. தேடிட்டு கிடக்குறேன். பா 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 பா, ஏந்திரிக்க முடியலையா? வா பா 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 வா. இது வந்து பழைய வீடியோங்க. வா அப்படின்னு சொன்னது எப்படி என் பின்னாடி ஓடி வருதுன்னு பாருங்க. இப்படி ஓடி வர நாய் பார்த்தீங்கன்னா வந்து அசைய கூட முடியாமல் இப்படி ஜாலியாக நடந்து என் கூடயே வந்தது தாங்க. இப்போ ஒரே இடத்துல இது படுத்துருக்கு. அப்படியே எட்டி தான் சாப்பிடுது, எந்திரிச்சு கூட சாப்பிடலை. பசங்களும் அவங்க அப்பாவும் தான் ரொம்ப, என்னை விட அவங்க தான் அதிகமாக அதுக்கு பிஸ்கெட் போட்டு கவனிச்சுக்கிறது. ஏன்னா குழந்தைங்க இருக்காங்க, உள்ளே வச்சுக்கிட்டு நம்ம அதை குளிக்க வைக்கணும், அதுக்கான நிறைய அதெல்லாம் எனக்கு தெரியாது. சின்ன வயசுலேருந்தே நான் வந்து டாகெல்லாம் வளர்த்தது கிடையாது, எங்கள் வீட்லேயும் அது வளர்த்தது கிடையாது. ஆனால் பிடிக்காதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அந்த அளவுக்கு வந்து நமக்கு பழக்கம் கிடையாது, அவ்வளோதான். அப்போ ஒரு விருப்பம் இல்லை. ஆனால் இப்போ குட்டியே நம்ம வீட்டில் இருக்கும்போது குட்டியாக பார்த்தா அழகாக இருக்கும். அது ஒரு வாயில்லா ஜீவன். அது வந்து நம்ம வந்து பிடிக்கிறதுக்கு காரணம் ஒன்றுமே இருக்காது. வெளியில் போயிட்டு வந்தோன்னா அப்படியே வந்து பின்னாடி அப்படியே ஓடி வரும் பாருங்கள், வண்டி பின்னாடி. எனக்கு தாங்க அனுபவம் இல்லைன்னு சொன்னால், பாப்பாவோட அப்பாவுக்கு ஒரு அனுபவம் இருக்குது. என்னோடய மேரேஜுக்கு முன்னாடிலாம் அவங்க வீட்டில் வந்து நாய் வளர்த்துருக்காங்க, போயிருக்காங்க. என்ன பண்ணும், எப்படி என்னென்ன அதை பற்றின அனைத்து விவரமும் அவங்களுக்கு தெரியும். இப்படின்னா இப்படி இருக்கும் போன்னு எல்லாமே தெரியும். அதனால தான் அதிகமாக அவங்க வந்து கேர் பண்ணிப்பாங்கங்க, என்னை விட ஜாஸ்தியாக. எந்திரிக்க முடியலையா உனக்கு? இது பழைய வீடியோ பாருங்கள். 2 பேரும் பிரியவே மாட்டாங்க, ஒன்றாவே தான் சுற்றிட்டு நிற்பாங்க. இப்போ பாருங்களேன், இது எவ்வளோ சோகமாக தனியாக படுத்திருக்குன்னு சொல்லிட்டு. அதாங்க டாகோட பாசம். அது எப்படி படுத்திருக்கு பாருங்கள் சோகமாக. அதே நான் பார்த்துட்டு நின்னேன். சரி நமக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்கே. கடிச்சுப்பாங்க, ஒன்றோட ஒன்று போட்டு ரோட்டில் அப்படியே பரண்டுக்கிட்டு விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஏற்றி விட்டு ஆண்டி நானும் அதான் பேசிகிட்டு இருந்தோம். அவங்களும் அதான் காணுமே, நான் பார்த்துட்டு இருந்தோம்மான்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க போய் பார்க்கலாம் இல்லை, நாங்கள் தான் போய் பிஸ்கெட் அது இதுன்னு சொல்லி போய் போட்டுட்டு வரோம், வந்துட்டுருக்குறோம். போய் பார்த்துட்டு வரோம். அந்த இடத்த விட்டு அசையில். ஆனால் கொஞ்சம் வெயில் ஆனதுமே அதுவே நவுந்து போயிட்டு கொஞ்சம் நிழலில் வந்து பலகெல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க, அதுக்கு கீழே வந்து போயிருக்கு. நெக்ஸ்ட் டே போய் பார்த்தப்ப 2 days ஆகிடுச்சு இது நடந்தது. ஆனால் அது அப்படியே தான் இருக்குது, ஒரே இடத்துலையே தான் இருக்குது. இதுக்கு தான் வந்து நாய் வளர்க்குறதுக்கே வந்து யோசிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட சொன்னாங்க பாப்பாவோட அப்போ. அதுக்கு ஏதாவது ஆச்சு நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பசங்க நம்ம எடுத்து வளர்க்கலாம் அப்படின்றது கூட நாங்கள் வந்து நோ சொல்லியாச்சு.
ஆக்சுவலாக ரோட்டில் நின்று நான் வந்து அதுக்கிட்ட பேசுகிறது போகிறவங்க எல்லாருமே பார்த்துட்டு தான் போனாங்க. ஆனால் எல்லாருக்குமே தெரியாது. அவங்கவுங்க வீட்டில் வளர்க்குறாங்கன்னா அவங்களுக்கு தான் அதை பற்றி தெரியும். ஏன்னா எனக்குமே முன்னெல்லாம் தெரியாது. இப்போ தான் நான் வந்து குட்டியிலேருந்து அதை பார்க்குறதுனால தான் எனக்கு அது மேலே ஒரு பாசம் வந்துருச்சு. நான் வளர்த்ததும் கிடையாது. எனக்கு இப்போ வளர்க்கவும் தெரியாது இல்லையா? அது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் செய்யணும். அதனால தான். ஆனால் எல்லோரும் பார்த்துட்டு போனாலும் பரவாயில்ல, எனக்கு அது ஒன்றுமே தோணலை. யார் வேணால் என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோன்னு சொல்லி தானே அதுக்கிட்ட நான் கொஞ்சம் நேரம் நின்று பேசிட்டு வருவேன். அதுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் பேசிக்கிட்டே இருந்தேன். அப்படியே என்னையே பார்க்கும் பாருங்களா நான் பேசுகிறப்ப. என்னோடய குரலை கேட்டாவே தலையை தூக்கி 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 பார்க்குது. என்னை விட பாப்பாவோட அப்பா தான் வண்டி சத்தம் கேட்டாவே ஓடி வருவாங்க. அதனால் போயிட்டு போயிட்டு தான் பார்த்துட்டு வரோம். என்ன ஆகும்னு தெரியல. ஆனால் இவங்க என்ன சொன்னாங்கன்னா, சேறு வந்து மாட்டிக்கிச்சுல்ல, அது சேறு காஞ்சி வந்து பிளட் சர்க்குலேஷன் இல்லாமல் அந்த மாதிரி ஒரே இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் எப்படி ஆகுதுன்ட்டு.